மறுமையை ஈமான் கொள்ளாதவர்கள், காஃபிர்கள், இறை நிராகரிப்பாளர்கள் என்பதை அல் குர்ஆன் நமக்கு அடையாளப்படுத்துகிறது. காஃபிர்கள் இதா மித்னா வகுன்னா துராபன் வ இதாமன் இன்னா லமபூஸூன், நாம் மரணித்து மண்ணோடு மண்ணாகிவிட்டால் அல்லது உக்கிப்போன எலும்புகளாக ஆகிவிட்டால் நாம் மீண்டும் எழுப்பப்படுவோமா என்கிற ஒரு ஆச்சரியமான கேள்வியை காஃபிர்கள் கேட்டார்கள் என்று அல்லாஹ் குர்ஆனிலே சொல்லி காட்டுகிறார். காஃபிர்களை பொறுத்தவரையில் இந்த உலக வாழ்க்கை தான் அவர்களுக்குரிய இடமாகும். அவர்கள் இதை பற்றி சொல்லும்போது மாஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா வமா யுஹ்லிகுனா இல்ல தஹர், இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இதிலே நாம் வாழுகிறோம், மரணிக்கிறோம், காலம்தான் நம்மை அழித்து விடுகின்றன என்று அவர்கள் சொல்லக்கூடியவர்களாக இருந்தார்கள் என்பதை அல்லாஹ் குர்ஆனில் சொல்கிறான். அதே போன்று காஃபிர்கள் சொல்லிக் கொண்டிருந்தார்கள், இன்ஹிய இல்லா ஹயாத்துன துன்யா நமூது வ நஹ்யா, இந்த உலக வாழ்க்கை இருக்கிறது, இதிலே நாம் வாழுகிறோம், மரணிக்கிறோம், வமா நஹ்னு பிமபூஸீன், இதற்கு பிறகு நாம் எழுப்பப்பட மாட்டோம் என்கிற ஒரு சிந்தனையோடு அவர்கள் இருந்து கொண்டிருந்தார்கள். ஆனால் முஃமின்களை பொறுத்தவரையில் அல்லாஹ் சொல்கிறான், இன்னா அஹ்லஸ்னாஹும் பிகாலிசத்தின் திக்ரத்தார், மறுமை வீட்டை நினைவு கூறுவதற்காக வேண்டி சிறப்பாக நாம் அவர்களை தேர்வு செய்தோம் என்று அல்லாஹ் குர்ஆனிலே குறிப்பிடுகிறான். இப்போ மூமின்களுடைய இயல்பு என்னவென்றால், அவர்கள் மறுமையை நம்புவார்கள், அதே நேரத்தில் அந்த மறுமையை பற்றி நிறைய அவர்களுக்கு மத்தியிலே பேசிக்கொண்டு நினைவு கூர்ந்து கொண்டிருப்பார்கள். மறுமை நிச்சயமான ஒன்றாகும். இதிலே நம்மை பொறுத்தவரையில் யாருக்குமே இரண்டாவது கருத்து இருக்க முடியாது. மறுமை உண்மையானது, மறுமை என்பது நிச்சயமானது. அல்லாஹ் ஜல்ல ஷானஹு வ தஆலா இந்த உலகத்தை ஒரு நாள் அழிப்பான். அழித்த பிறகு அல்லாஹு தஆலா மீண்டும் எல்லோரையும் இந்த பூமியிலிருந்து எழுப்புவான். இதை பற்றி அவன் அல் குர்ஆனிலே பல இடங்களிலே சொல்லி காட்டுகிறான். இதா ஸுல்ஸிலத்தில் அர்து ஸில்ஸாலஹா, பூமி பயங்கரமான முறையில் உசுப்பப்பட்டால், அதாவது சூர் ஊதப்படுகிற போது இந்த பூமி உசுப்பப்படும், பூமி அதிர்ச்சி போன்று ஏற்படும். வ அஹ்ரஜத்தில் அர்து அஸ்காலஹா, பூமியில் உள்ள சுமைகள் எல்லாம் வெளியே வரும். சுமைகள் என்று சொல்வதற்கு தஃப்சீர் ஆசிரியர்கள் பல்வேறு கருத்துக்களை முன்வைத்தாலும் அதில் அடக்கப்பட்ட மனிதர்களை அது குறிக்கும் என்பதுதான் பெரும்பாலான தஃப்சீர் ஆசிரியர்களுடைய கருத்தாகும். இப்போ பூமியிலே அடக்கப்பட்ட அத்தனை பேரும் வெளியே கொண்டு வரப்படுவார்கள். அப்படி வெளியே கொண்டு வரப்பட்டு அங்கே அவர்கள் மஹ்ஷரிலே நிற்க வேண்டிய ஒரு நிலை ஏற்படும். அந்த மஹ்ஷருடைய நிலையை பற்றி அல் குர்ஆனும் நிறைய நபிமொழிகளும் நமக்கு நினைவூட்டி கொண்டிருக்கின்றன. மஹ்ஷரிலே மனிதர்கள் எழுப்பப்படும் போது அவர்கள் உடம்பிலே ஆடை இல்லாமல், காலிலே செருப்பில்லாமல், ஹத்னா செய்யப்படாதவர்களாக அவர்கள் எழுப்பப்படுவார்கள். இந்த பூமியில் தான் அவர்கள் எழுப்பப்படுவார்கள். ஆனால் இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். யௌம துபத்தலுல் அர்த் கைரல் அர்த், இந்த பூமி வேறு பூமியாக மாற்றப்படும். மின்ஹா ஹலக்னாக்கும் வஃபீஹா நுஈதுக்கும் வமின்ஹா நுக்ரிஜுக்கும் தாரத்தன் உக்ரா, இந்த பூமியிலிருந்து தான் உங்களை நாம் படைத்தோம், மீண்டும் இந்த பூமிக்குள் நீங்கள் வருவீர்கள், பிறகு இன்னும் ஒரு முறை அந்த பூமியிலிருந்து நீங்கள் எழுப்பப்படுவீர்கள் என்று அல்லாஹு தஆலா குர்ஆனிலே சொல்கிறான். அப்ப இந்த பூமி வேறு பூமியாக ஆக்கப்படும். ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், ககுர்சத்தின் நகி, அதாவது அந்த ரொட்டியை போன்று அல்லது வெள்ளி பாளையை போன்று இந்த பூமி மாற்றப்படும்.
இந்த பூமியிலே வேறு எந்த ஒன்றுமே இருக்காது, கட்டிடங்கள் இருக்காது, அடையாளங்கள் இருக்காது, எதுவுமே இருக்காது. இவ்வாறான பூமியிலே இந்த உலகத்தில் வாழ்ந்த எல்லா மக்களும் எழுப்பப்படுவார்கள். எழுப்பப்படுகிற போது அல்லாஹு தஆலா சூரியனை ஒரு மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து நிறுத்துவார். கமிக்தாரி மீலின், மீல் என்று ரசூலுல்லாஹி அலைஹி வஸல்லம் அவர்கள் குறிப்பிடக்கூடிய அந்த வார்த்தைக்கு ஹதீஸ் விளக்க உரையாளர்கள் இரண்டு கருத்துக்களை முன்வைக்கிறார்கள். மீல் என்பது சுருமா போடுவதற்காக பயன்படுத்தக்கூடிய குச்சி என்று சொல்கிறார்கள். அப்போ ஒரு 3 இன்ச் அளவு இருக்கக்கூடிய ஒரு குச்சி, அந்த அளவு சூரியன் தலைக்கு மேலே கொண்டு வரப்படும் என்று சொல்கிறார்கள். அதிகமான அறிஞர்கள் ஒரு மைல் அளவு தூரத்திற்கு கொண்டு வரப்படும் என்கிறார்கள். இப்போ சூரியன் இன்றைக்கு பூமியிலிருந்து சுமார் 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. கிலோமீட்டர் அல்ல, 9,30,00,000 மைல்களுக்கு அப்பால் இருக்கிறது. இந்த சூரியன் மறுமையிலே பூமியிலிருந்து 1 மைலுக்கு மேலே கொண்டு வரப்படும். அந்த நேரத்தில் மஹ்ஷரில் மக்கள் ஒரு நாள் தான் இருக்க வேண்டி வரும், ஒரே ஒரு நாள் அல்லாஹுடைய பார்வையில். அந்த ஒரு நாள் என்பதும் முழுக்க பகலாகவே இருக்கும். ஏனென்றால் புவி சுழற்சியும் கிடையாது, சூரிய ஓட்டமும் கிடையாது. சூரியன் வைத்த இடத்தில் இருக்கும், பூமியும் பறந்து விரிந்ததாக இருக்கும். ஒரே ஒரு நாள் பகலாக அது இருக்கும். அப்போது மனிதர்களுடைய உடம்பிலிருந்து வியர்வை கொட்ட ஆரம்பிக்கும். இந்த சூரியன் தலைக்கு மேலே 1 மைலுக்கு அப்பால் கொண்டு வந்து வைக்கப்படுகிற அந்த நிகழ்வு ஒரு நாள் என்று நம்ம குறிப்பிட்டோம். இது அல்லாஹுடைய பார்வையில் ஒரு நாள். ஆனால் நம்முடைய கணிப்பீட்டில் அது 50,000 வருடங்கள் என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள். இந்த நிலையில் நிர்வாணமாக காலில் செருப்பில்லாமல் மக்கள் எல்லோரும் நிற்பார்கள். எல்லோருமே யா நஃப்சி என்று அவர்களை பற்றி மட்டுமே கவலைப்பட்டு கொண்டிருப்பார்கள். தங்களுடைய நிலைமைகளை அறிந்து கொள்வதற்காக வேண்டி அவர்கள் ஆசைப்பட்டு கொண்டிருப்பார்கள். இந்த நேரத்தில் என்ன செய்வது என்று தெரியாமல் தடுமாறக்கூடிய அந்த மக்கள் ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போய் தங்களுடைய நிலைமையை முறையிட்டு அல்லாஹ்விடம் பேசுமாறு சொல்வார்கள். ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் மறுத்து விடுவார்கள். பிறகு ஆதம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போக சொல்லுவார்கள். நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் மக்கள் வந்தால் நூஹ் அலைஹிஸ்ஸலாம் அவர்களும் நான் அதற்குரியவன் அல்ல, நீங்கள் இப்ராஹிமிடம் போங்கள் என்று அங்கே அனுப்பிவிடுவார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்களும் எனக்கு முடியாது அல்லாஹ்விடம் பேச, நீங்கள் மூசாவிடம் போங்கள் என்று சொல்வார்கள். மக்கள் மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போக அவர்களும் மறுத்து விடுவார்கள். அவர்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களை காண்பிப்பார்கள். மக்கள் ஈசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களிடம் போனால் அவர்கள் சொல்லுவார்கள் நான் அதற்குரியவன் அல்ல, முஹம்மதிடம் போய் பாருங்கள் என்று. மக்கள் எல்லோரும் முஹம்மது ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடம் வரும்போது அல்லாஹுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்வார்கள் அனலஹா அனலஹா, நான் தான் அதற்குரியவன், நான் தான் அதற்குரியவன் என்று சொல்வார்கள். ஆனால் சொல்லிவிட்டு அவர்கள் அல்லாஹோடு பேச மாட்டார்கள். ஏனென்றால் அல்லாஹு தஆலா சொல்கிறான், அல்லாஹ்வோடு மறுமையில் பேசுவதாக இருந்தால் அல்லாஹுடைய அனுமதி வேண்டும்.